வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ப்ரான் பிக்கல், அதாவது இறால் ஊறுகாய் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வினிகர், மிளகாய் பொடி, பூண்டு, தேவையான அளவு உப்பு, நல்ல மிளகு பொடி. நான் இன்றைக்கி 200 கிராம் குட்டி குட்டி ப்ரான் எடுத்துருக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சள் தூள், இவ்வளோ தான் தேவை. நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானில் உப்பு, மிளகு பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்றேன். அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், நார்மல் வெஜிடபிள் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இந்த ப்ரானை அது கூட ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது தண்ணியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ட்ரை ஆயிரும். லிட் வச்சுலாம் க்ளோஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி நல்லா அது கொதித்து வரும். பாருங்கள், நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். தண்ணியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அந்த ப்ரானில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் நமக்கு வந்து அதில் தெரியும். அப்புறமா அது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் இப்படி பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். ப்ரான் நல்லா வேகும். அப்போதான் ரொம்ப வெந்தாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா ரொம்ப வேக விடாதீங்க, நல்லா பொரிஞ்சால் மட்டும் போதும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்க ப்ரானை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் அந்த ப்ரானெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அப்புறமா நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு 40 உரித்த பூண்டை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். 2லேருந்து 3 நிமிஷம் எடுக்கும் இப்படி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு. நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறமா நான் இன்றைக்கி 4 பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா பொரித்து எடுத்துருக்கோங்க. கரிஞ்சிட வேண்டாம், நல்லா பொரிஞ்சால் மட்டும் போதும். அது 1லேருந்து 1.5 நிமிஷம் எடுக்கும் இது பொரிகிறதுக்கு. பாருங்கள், பொரிஞ்சதுக்கப்புறமா நான் அது கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் அது கூட ஆட் பண்ணி அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது பவுலில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி 4 ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி சொன்னல, அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம இந்த எண்ணெய் கூட ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி அதில் 1 கப் போதும், 1 கப் அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் போட்டால் அது கட்டியாக ஆயிரும். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ஊறுகாய், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி கரைச்சி வச்சுருக்குறோம். அதை நான் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு ஒரு கொதி வரட்டும். அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி ஒரு கிளறி அதை நல்லா கொதிக்க விடுங்க. 1லேருந்து 1.5 நிமிஷம் எடுக்கும் கொதிக்கிறதுக்கு. இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வறுத்து வச்சுருக்கிற ப்ரானு, பூண்டு அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா கொதி விட்டு வரட்டும். இப்போ வந்து இந்த ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது கூட நம்ம வந்து வினிகர் ஆட் பண்ணிடலாம். அப்போது இந்த ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்கள், இதில் நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் வினிகர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு புளிப்பு தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறமா இறக்கி நல்லா ஆற வச்சிட வேண்டியதான். இப்படி கொதி விட்டு வந்த ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா இதை ஊறுகாவை ஆற விடுறேன். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா இப்படி இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். தண்ணி ஈரத்தன்மை எதுவும் படாத ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு வரும். பாருங்கள், சுவையான ப்ரான் ஊறுகாய் ரெடி. தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.